දැන් අපි හැමෝම දන්නවා මේ පාස්කු විරුද්ධින கடந்த 16 மாதங்களில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணைகள் துரிதமாகவும் பக்கச்சார்பின்றியும் நடைபெறுவதை நாம் அறிவோம். விசாரணைகளுக்காக சட்டமா அதிபரின் அனுமதி கிடைத்துள்ளதையும் நாம் அறிவோம். அதற்கமைய 16 மாதங்களாக நடைபெறும் விசாரணைகளுக்கு அமையவே சுரேஷ் சலே கைது செய்யப்பட்டுள்ளார். அவரை கைது செய்தமைக்கு சரியான ஆதாரங்கள் இருக்கின்றது என நம்புகிறோம். மிலேச்சத்தனமான உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்கின்றதா என்பதை விரிவாக விசாரிக்க வேண்டும். அவர் ஒரு சந்தேக நபர் மாத்திரமே. நீதிமன்றத்தின் ஊடாகவே அவர் தவறிழைத்துள்ளாரா இல்லையா என்பது நிரூபிக்கப்படும். எனவே அவர் கைது செய்யப்பட்டமை தொடர்பில் பதற்றமடைந்து ஊடக சந்திப்புகளையும் சமூக ஊடகங்களில் கருத்துக்களையும் தெரிவிக்க வேண்டியதில்லை. விசாரணைகளை கூர்ந்து ஆராய்வதுடன் பொறுமையாக பார்த்து கொண்டிருக்கும் செயற்பாட்டையே நாட்டு மக்கள் செய்ய வேண்டும். விசாரணைகளின் முன்னேற்றத்தையே நாட்டு மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கைது செய்யப்பட்டமை தொடர்பில் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து சமூகத்தில் தவறான பிம்பத்தை உருவாக்க முயற்சிப்பதை நாம் முழுமையாக நிராகரிக்கின்றோம். அதனை வன்மையாக கண்டிக்கின்றோம். விசாரணைகளை அரசியலாக்க வேண்டிய அவசியமில்லை. இது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் முன்னெடுக்கப்படும் சுயாதீன விசாரணை. எனவே விசாரணைகளை சரியான முறையில் முன்னோக்கி நகர்த்தும் செயற்பாட்டையே தற்போது செய்ய வேண்டும். அவ்வாறின்றி குறுகிய அரசியல் நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கும் இனவாதத்தை தோற்றுவிப்பதற்கான சந்தர்ப்பமாக இதனை மாற்றியமைக்க கூடாது. தாக்குதலில் உயிரிழந்த மக்களுக்கும் தாக்குதலில் காயமடைந்து வாழ்நாள் முழுவதும் துன்பத்தை அனுபவிக்கும் மக்களுக்கும் இழைக்கப்படும் அநீதியாகவே விசாரணைகளை குழப்பும் செயற்பாடுகளை காண்கின்றோம். எனவே அனைவரிடமும் கோரிக்கை விடுக்கின்றோம். விசாரணைகளுக்கு இடையூறு ஏற்படுத்த வேண்டாம். இந்த தாக்குதலின் பின்புலத்தில் இருந்த அநேகமானவர்கள் கதைக்கும் அரசியல் சதி அவ்வாறானதொன்று இருந்ததா இல்லையா என்பதும், அவ்வாறு இருந்திருந்தால் அதன் பின்புலத்தில் யார் இருந்தார் என்பதையும், இந்த தாக்குதலை ஏன் மேற்கொண்டார்கள் என்பதையும் நாம் நிச்சயமாக கண்டுபிடிக்க வேண்டும். அதற்கு யாராவது இடையூறு செய்வார்களாயின் அது பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழைக்கப்படுகின்ற பாரிய குற்றமாகவே நாம் காண்கின்றோம். වහන්සේ කිව්වා වගේ දැන් අවුරුදු 7කුත් ගෙවිලා මේ පෙනෙන්නේ තිය පහුවෙලා හරි ඉෂ්ට වෙනවා කියන කාරණේ. අපි දකිනවා මේ நிறுத்தப்பட்டிருந்த விசாரணைகள் ஆரம்பமாகி நேர்த்தியான முறையில் இடம்பெறுவதை அவதானிக்க முடிகிறது. அதனை உணர முடிகிறது. எனவே தற்போது முன்னெடுக்கப்படுவதை போன்று விசாரணைகள் சுயாதீனமாக முன்னெடுக்கப்படுமாயின் எமக்கு நீதி கிடைக்கும் என எதிர்பார்க்கின்றோம். සාධාරණත්වය ඉෂ්ට කරගන්න පුළුවන් වෙයි කියලා. සමහර විපක්ෂයේ කට්ටිය හැමදාමත් මේකට විරෝධය පළ කරා. නමුත් දැන් මේ යුක්තිය ඉල්ලපු සමහර විපක්ෂයේ කට්ටිය දැන් මේකට කියන්න අරන් තියෙනවා මේ මේකට සාධාරණ කීක අහපු කට්ටියම මේක මේ නාටකයක් කියලා කියනවා. විපක්ෂයේ අද ඉන්න අය கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் பொது தேர்தலிலும் எதிர்க்கட்சியில் உள்ளவர்களின் கொள்கை பிரகடனத்தில் இந்த அனைத்து விடயங்களும் உள்ளடக்கப்பட்டன. மொட்டு கட்சியின் கொள்கை பிரகடனத்தில் நீதி பெற்றுக் கொடுக்கப்படும் என கூறப்பட்டுள்ளதா என தெரியவில்லை. எனினும் ஏனைய அரசியல் கட்சிகளின் கொள்கை பிரகடனத்திலும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு நீதி பெற்றுக் கொடுக்கப்படும் என கூறப்பட்டது. தற்போது விசாரணைகள் உரிய முறையில் நடைபெறுகிறது. எனவே அவர்களுக்கு இடையூறை ஏற்படுத்த வேண்டியதில்லை. உண்மையில் நீதியை பெற்றுக் கொள்வதற்காக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பையே வழங்க வேண்டும். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் நிறைவடையும் தருவாயை எட்டியுள்ளதாக தாம் நம்புவதாக அருட்தந்தை சிறில் காமினி பெர்னாண்டோ தெரிவித்தார். விசாரணைகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளதாக நினைக்கின்றேன். அதன் காரணமாகவே சிலர் பதற்றமடைந்துள்ளனர். விசாரணைகளின் பெருப்பேற்றை தங்களால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒன்றாக இருக்குமோ என சிலர் கவலை அடைவதை அவதானிக்க முடிகிறது. எனவே பதற்றப்பட வேண்டிய அவசியமில்லை. யாரேனும் ஒருவர் தவறிழைத்திருந்தால் அவர் சட்டத்திற்கு முன்பாக நிறுத்தப்பட வேண்டும். எனவே விசாரணைகள் தற்போது முன்னெடுக்கப்படுவதை போன்று பக்கச்சார்பின்றி உரிய முறையில் நடத்தப்பட்டால் நீதி கிடைக்கும் என நினைக்கின்றேன். அதிகாரத்தை கைப்பற்றிக் கொள்வதற்கு பொதுமக்களை சிலர் கொலை செய்திருப்பின் அது பாரதூரமான பிரச்சனை. அதாவது நாட்டில் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் பிரச்சனை இருக்கின்றது என்பதையே அது காண்பிக்கின்றது. எனவே நாட்டை பாதுகாக்க வேண்டுமாயின் அல்லது நாட்டை முன்னோக்கி நகர்த்த வேண்டுமாயின் அவ்வாறான தரப்பினரை அடையாளம் காண வேண்டும். அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும்.